என்னோட கேர்ஸ் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. சாவ விட கொடுமையான வழியை கொடுக்குற ரெம்பிராண்ட் சொல்றோம். அந்த ரெம்பிராண்டோட சர்வெண்ட் அவனை கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அல்கெமிஸ்ட் என்ன நம்பவும் இல்ல. ரெம்பிராண்ட் கம்பெனிக்காக எனக்கு கொடுங்கன்னு கேக்குறான். இந்த சிட்டில மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ரெம்பிராண்ட் கம்பெனி தான் சொல்றோம். இந்த ரெம்பிராண்டுக்கு ஒரு பேட் சிட்டி இருக்குன்னு சொல்றான். அவன் பேசியே இருக்கும்போது பேத்தரிக்கு டோர் வெயிட் பண்ணி ரொம்ப டைம் சொல்றான். ஏன்னா இதுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டா வாங்க போலாமான்னு கேக்குறான். அந்த பேத்தரிக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்றான். அந்த அல்கெமிஸ்ட் ஆமர் டிசீஸ்க்கு எப்படி சொல்யூஷன் கிரியேட் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த பேத்தரிக்கோட சொல்யூஷன் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியா தான் சொல்றான். இந்த அல்கெமிஸ்ட் மேஜிக்கல் சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டான். இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் காடஸ்க்கு உங்களோட பெஸ்டிங் எங்க சொல்றான். அவன் காடஸ் சொல்லும்போது நம்ம ஹீரோ கார்டு போய் எத்தனை பேர் காடஸ் சொல்றோம் யோசிக்கிறான். அவனோட இண்டிகேஷனை கேன்சல் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. அவனோட மேஜிக் கம்ப்ளீட் அடிச்சு என்ன யோசிச்சுக்கிறாங்க. அவங்க அந்த மெத்தட் ஒரு இன்னொரு மெத்தட் பண்றாங்க. இது நார்மல் ப்ராசஸ். இது ஆம்பிரசிவ் ஃபிளவரையும் ரூபி ஐஸையும் வச்சு இந்த மெடிசன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் சொல்றோம். ஆம்பிரசிவ் ஃபிளவரா அது என்னோட ட்ரேடிங் கம்பெனிக்கு யூஸ் சொல்றோம். அந்த அல்கெமிஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கிரியேட் பண்ணிடுறான். அந்த பேத்தருக்கு சார் வந்து அவே மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து போயிடறான். அதை தொடர்ந்து இன்னும் 2 மெடிசன் கிரியேட் பண்ணிடுறான். கிரியேட் பண்ணிட்டு இருந்து ரிலாக்ஸா இருந்து கையில ஒழுங்கா பிடிக்காம இருக்காங்க மெடிசன். இதோட சார் திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணதுனால அந்த அல்கெமிஸ்டும் கையில இந்த 2 மெடிசன் பாட்டிலையும் கீழே விட்டுறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பாட்டில் ஈஸியா பிடிச்சாரு. ரெண்டாவது பாட்டில் அவன் கையில பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் பாடியில் கேட்சர் பண்ணிக்கிறான். அந்த பேத்தரியோட சர்வெண்டோட நேம் மோரிஸ் சொல்லுவேன். நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைன்னு கேட்கறான். நீ வந்து பார்த்தா பேத்தரிக்கு இன்ஜுரி ஆயிருது. நம்ம ஹீரோ எப்படி அடிபடுதுன்னு கேட்கறான். என்னோட வைஃபுக்கு மெடிசன் தரும்போது அவன் அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்றான். அந்த மோரிஸை இப்போ அன்கான்சியஸா இருக்குன்னு சொல்றான். அந்த ரெம்பிராண்ட் இருந்தாலும் அவளை பிடிச்சி மெடிசன் தரமுல சொல்றான். அந்த அல்கெமிஸ்டும் லெவல் 8 கிளாஸ் பவர் அதிகமா இருக்குன்னு சொல்றான். அதனாலதான் உங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றான். அந்த பேத்தரிக்கு என்னோட வைஃப் ஃபர்ஸ்ட் தண்ணியை பார்த்து பயந்துட்டு இருந்தா. இப்போ லைட் வெளிச்சத்துலயும் வெளியே வர மாட்டேங்கிறான். அவ தலையில இருந்த முடியெல்லாம் கொட்டிய வழக்கெல்லாம் போய் பார்க்க கொடுக்குறமா தான் சொல்றான். நம்ம ஹீரோ விட அழுதுகிட்டே சொல்றோம். நம்ம ஹீரோ தோவ பார்த்து மியோ அல்லது தொம்மா யாராச்சும் கூட்டு வந்துடும் நினைக்கிறோம். நம்ம ஹீரோ வேற வழியில உங்க வைஃபை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க மெடிசன் தாங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவசர பார்த்து நீ மெடிசன் எடுத்துதான் சொல்றோம். அந்த பேத்தரிக்கு உங்க லெவலை வச்சு அவங்களுக்கு சமாளிக்க முடியாது சொல்றோம். நம்ம ஹீரோ பார்த்து இவன் சிங்கிளா போய் இந்த ரூபியஸை ஜாயின் பண்ண அந்த மாதிரி நான் பார்த்தா இவருக்கு எக்ஸ்ட்ரா பிசிக்கல் பவர் இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஹீரோ கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறோம். நம்ம ஹீரோ ரூம்ல என்ட்ரி ஆகிற அந்த ரூம்ல ஃபுல்லா மெடிசன் பண்ணல வரன்னு சொல்லிட்டு போறோம். அங்க கீழே இருந்து மெடிசன் அவன் கச்சிப்ல கொஞ்சம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ரூம் போறோம். அந்த பேத்தரிக்கோட வைஃப் அவங்க டோரை முடிச்சு வெளியே வர நம்ம ஹீரோ பார்க்க கொடுக்குற மாதிரி நினைக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஈஸியா டேக்கல் பண்ணிட்டு போயிடும். அந்த ரெண்டு வரப்போது நீங்க பின்னாடி தான் சொல்றோம். நம்ம ஹீரோவும் மனசுல என்னோட சிஸ்டர் கூட நிறைய டைம் ஜூடோ பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்னால மூவில வர மாதிரி ஸ்டன் பண்ண முடியாது. இப்ப என்னால ஸ்டன் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் பேத்தரிக் வைஃபை பிடிச்சிடறான். பேத்தரிக்கு அந்த அவளுக்கு மெடிசன் கொடுத்துறான். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டாக்டர்ஸ்க்கு மெடிசன் தர போறோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டோரை திறக்கிறான். நம்ம ஹீரோ பவர் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பார்க்கறா. அவன் ஃபயர்மேன் மாதிரி சோதனை ஓட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளையும் பிடிச்சி மெடிசன் கொடுத்துறாங்க. அந்த அர்த்தனா இன்னொரு மெடிசன் எடுத்துறான். மறுபடியும் தவறி கீழே விட்டுறான். அந்த மோரிஸும் கையெழுத்து துணி வச்சு ஈஸியா பிடிச்சிடறான். அந்த பாட்டில நம்ம ஹீரோ இவதான் லாஸ்ட் சொல்லிட்டு போறான். அவளும் அவள் சென்சர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க ஓடின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பத்தி அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அவனுக்கு மெடிசன் கொடுத்துறாங்க. அந்த ரெம்பிராண்ட் ரொம்ப நன்றி, உங்களாலதான் என் வைஃப் டாக்டர் தெரியாதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ பார்த்து யார் நீ இவ்வளவு பவர் வச்சிருக்கீங்க, நம்ம ஹீரோ சாதாரண மெடிசன் சொல்றான். அந்த ரெம்பிராண்ட் டைப்லி காடஸும் காடஸை பத்தி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த காடஸ் வந்து என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த பில்டிங் விட்டு வெளியே வரான். தோமையும் மியோ வெயிட் பண்றாங்க. தோமையும் நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கன்னா ஹீரோ பார்த்து கேட்கறான். மியாவும் நாங்க உங்களுக்கு வெயிட் பண்றோம் சொல்றான். நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். ஃபாலோவர்ஸ் அவங்க மாஸ்டருக்கு வெயிட் பண்றது நேச்சுரல் தோமை சொல்றான். நம்ம ஹீரோவும் கில்ல போய் நீங்க ரிஜிஸ்ட் பண்ணலாம் சொல்றான். அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் தோமையும் மியோன்னு சொல்றான். போன டைம் ஹீரோ ஃபாலோ பண்ணவன் இவன் மேஜிக்ல இருந்து தப்பிச்சான்னு சொல்றான். தோமையும் மியோ ஃபயரை ஈஸியா அடிச்சிடுறாங்க. மியாவும் எங்மாஸோட பீட்டை கம்பேர் பண்ணும்போது இது நார்மலா தான் இருக்குன்னு சொல்றான். தோமாயும் நம்ம சுத்தி நிறைய அசோசியேஷன் இருக்காங்கன்னு சொல்றான். தோமாயும் இப்ப ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்றான். அங்க ஒளிஞ்சிருந்தா வெளியே வராங்க. நம்ம ஹீரோ 20 பேருக்கு மேல இருக்குன்னு சொல்றான். அந்த ஒயிட் ஹேர் வச்சு லேடிஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்றான். தோமாயும் செட்டியா சொன்னா அதே டெலக்கிங்னு சொல்றான்னு சொல்றான். மியாவும் நீ எவ்வளவு காசு தரும் கேக்குறான். அவனும் 10 கோட் வேணும்னு சொல்றான். மியாவும் இந்த ஃபைட் விட்டு தள்ளி இருக்கேன், இந்த ஃபைட் முடிஞ்சு காசு கொடுத்தணும்னு சொல்றான். அந்த ஒயிட் ஹேர் வச்சு ரியல் வேர்டுன்னு சொல்றான். தோமாயும் நான் ஒண்டிமே ஒரு சமாளிச்சு சொல்றான். மியாவும் டெலிபதி மூலமா எங் மாஸ்டர் ஓகேவான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ தேங்க்யூ மியா, நீங்க பிளான் பண்ணி நடந்ததுக்கு செட்டியா விளைச்சு நடந்த மாதிரி இங்கே நடக்க கூடாது நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த ஒயிட் ஹேர் வச்சு ரெம்பிராண்டுக்கு உதவி பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் ரெம்பிராண்டுக்கு ரிலேட்டட் தானே. நம்ம ஹீரோவும் நம்மள கொண்டாதுன்னு தொம்மை டெலிபதி மூலமா சொல்றான். ஃபைட் ஸ்டார்ட் அடிச்சு தொம்மை எல்லாத்தையும் அடிக்காம டேக் பண்ணிருக்கான். ஹீரோவும் டெலிபதி மூலமா தொம்மை நீ என்ன பண்றேன்னு கேக்குறான். அப்ப ஃபைட் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி எந்த சிக்னலும் தரலன்னு சொல்றான். அது உங்களுக்கு தெரியும் ஓன் டாடோட ட்ரெடிஷன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு இந்த நேரத்துல தான் தேவைன்னு யோசிக்கிறான். தொம்மை அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருவான்னு சொல்றான். தொம்மை எல்லாத்தையும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் எல்லாத்தையும் அடிச்சிட்டு கடைசியா இந்த 2 பேர் தான் இருக்குன்னு சொல்றான். அந்த ஒயிட் ஹேர் வச்சு மியோ பத்தி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு கேக்குறான். அதுக்கு மியாவும் நான் போய் ஃபைட் வந்து இன்னொரு மட்டும் அவன் மட்டும் சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு தான் உங்களுக்கு நான் பேமெண்ட் தரேன்னு சொல்றான். அதுக்கு மியாவும் இவரு இருக்கும்போது அவன் பணம் எடுத்து அவசியம் என்னால பணம் எடுக்க முடியும்னு சொல்றான். அந்த ஃபைட்டர் பார்த்து எஸ்கேப் ஆகுது டெலிபதி யூஸ் பண்றான். தோமாயி நம்ம ஹீரோட சொல்ல நம்ம ஹீரோ அவனுக்கு இந்த ஸ்பில்ல என்டர் பண்றதுக்கு அவன் தள்ளுவான். அவன் ரொம்ப லாங்ல போயிடுறான். நம்ம ஹீரோ அவனை நிறுத்த தான் ட்ரை பண்ண செத்துட்டு போனான்னு யோசிக்கிறான். இந்த சிட்டியோட நம்பர் 1 அட்வென்ச்சர் நான் தான் சொல்லிட்டு நம்ம தொம்மையிட்ட ஃபைட்டுக்கு போறான். நம்ம தொம்மையும் அவனுக்கு ஈஸியா டக் பண்ணி அடிச்சிடுறான். தொம்மை அடிச்சவன் கீழே வந்து சாக போறன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுன்னு கேட்கறான். தொம்மையும் அவனோட மெமரியை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் நான் இப்போ ஒண்ணா மன்னிச்சிடுறேன்னு சொல்றான். அந்த கில்லிங் கிராஷ் டிசீஸ் அவங்க மேல எதுக்கு போட்டாங்க. அந்த கிராஷ் டிசீஸ் அவங்கள கொள்ளாது, அவங்க தூங்க மட்டும் இருக்குன்னு சொல்றான். நம்ம தொம்மையை போய் சொல்லதான் சொல்றான். நம்ம ஹீரோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றான். அவனும் 7 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் பார்ல ஒருத்தனை மீட் பண்ணன்னு சொல்றான். வீடியோ பஸ்ல இந்த மூவி கொண்ட மாதிரி காமிச்சாங்கன்னா அவன் தான் இவன். ரெம்பிராண்ட் கம்பெனி வந்து அட்வென்ச்சர்ஸ்க்கு வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒயிட் ஹேர் ஆமா இதனால அவங்க ஹையஸ்ட் ரேங்க் அட்வென்ச்சர் செஞ்சு அவங்க செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவனை பரிந்துரைக்கிறான்னு சொல்றான். அந்த ஒயிட் ஹேர் அவனுக்கு கொடுத்த கிராஷ் டிசீஸ் ரெம்பிராண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்தோம்னு சொல்றான். அந்த கிராஷ் டிசீஸ் அவங்களை தூங்க நினைச்சுதான் கொடுத்தேன், அவங்களை கொள்ளு நினைச்சு கொடுக்கலன்னு சொல்றான். அந்த விச் டாக்டர் குடிச்சிட்டாங்க அவங்க திரும்பி வரலன்னு சொல்றான். நம்ம ஹீரோ தொம்மை பத்தி அவன் மெமரி செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்றான். அவன் சொன்னதுல உண்மைதான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு சொல்றான் அவன் போலாம் கேட்கறான் இப்போன்னு சொல்றான். நீ அவன் எனக்கு பேமெண்ட் தரும் ப்ராமிஸ் பண்ணி எங்கன்னு கேட்கறான்.
அவனும் இது எம்டிஆர்னு சொல்றான். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்றான். எங்க மீயாவும் யங் மாஸ்டர் ஒரு அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் லிம்மை பார்த்து ரொம்ப பாவம்னு யோசிக்கிறான். இப்போ ரெம்ப்ரான் ஃபேமிலியில லிம் எல்லாத்தையும் நடந்து சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறான். அந்த பேத்தரிக்கு என் வைஃப் அண்ட் டாட்டர் ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஹீரோ சொன்னதால ஒரு மன்னிச்சு விடுறேன் சொல்றான். இதுக்கு முன்னாடி இந்த சிட்டில அட்வென்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு பேத்தரிக் சொல்றான். லிம்மோன் ஆல்ரெடி அட்வென்ச்சர்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்றான். நான் செஞ்ச தப்புக்கு இதுக்கு தேவைதான், நான் மன்னிச்சிருக்க மறுபடியும் சொல்றான். பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோ அவனை மறுபடியும் நாங்க மீட் பண்ணணும்னு சொல்றான். தோமாயோ லிம்மை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க கேட்கறான். அவனும் ஏதோ ஒன்று சும்மா தான் இருக்குன்னு சொல்றான். தோமாயோ இந்த ஆர்ஃபனேஜ் தானே பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கறான். தோமாயோ எல்லாம் தெரியும் சொல்றான். லிம்மோ நான் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்தேன்னு சொல்றான். ரெம்ப்ரான் கம்பெனியில ஆர்ஃபனேஜ்க்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா அவன் போயில நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். லிம்மோ நான் தோமாயை பார்த்து நீங்களா யாரு, முக்கியமா அந்த மாஸ்க் போட்டோ யாரு ரொம்ப மிஸ்டரியா இருக்குன்னு கேட்கறான். அவன் பார்க்கதான் ரொம்ப மிஸ்டரியா இருப்பான், ரொம்ப கைண்ட் பர்சன் சொல்றான். நான் அவனோட சோட உடச்சு அதுக்கு இந்த சோட் தரேன்னு சொல்றான். இது பேர் கட்டாடான்னு சொல்றான். அவனும் இதில் பார்த்துட்டு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருள் மாரி தெரியும் சொல்றான். தோமா ஏன் எனக்கு செய்ய ஆழத்தை இறங்கி கேட்கறான். அவனும் உன்னோட நாயான ஆழத்தை இறங்கி கேட்கறான். நீ வந்து சும்மா ஆழத்தை தரல சொல்லிட்டு அவன் கையில இருந்து கோல்டு கண்ண தரான். நீ எனக்கு வேலை செஞ்சா உனக்கு எது இம்பார்ட்டன் அது பாதுகாப்புன்னு சொல்றான். இப்ப ரெம்ப்ரான் இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பத்தி பேசுறாங்க. அந்த சர்வன் ஓன் கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்றான். பேத்திருக்கேன் நான் பிளான் பண்ணி தான் போதுன்னு சொல்றான். தோமையும் பேசுறத ஒட்டி கட்டி அவனை என்ன பண்ண போகுதுன்னு சொல்றான். ஹீரோ நான் ரெம்ப்ரான் பிரச்சனை முடிஞ்சவருக்கு டெம்பிளான்ல வந்துட்டுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஏமா தோமையும் ஃப்ளோக் டெனி டெவலப் சாப்பிடவே காமிக்கிறாங்க. ஏமாவும் டெம்பிளான்ல ஒரு பிரச்சனை போதுன்னு சொல்றான். அந்த மூணு பேருமே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 7